நாங்கள் தனி அறையில் இருப்பதனால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் அணிவது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓடாத நிலை யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி 2022 பிராண்ட் நியூ ஆல்டோ K10 VXI மாடல் இந்த பேக்கில் இருக்கக்கூடிய இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மாருதி சுசுகி ஆல்டோ K10. ஸோ 2018 வந்து அந்த பழைய மாருதி சுசுகி ஆல்டோ K10 வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணி ஒரு வேற லெவலில் உள்ள எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் கம்ஃபர்டபுள், சீட் மாடிஃபிகேஷன், ஸ்பேஸ் என்லார்ஜ்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்து இந்த மாருதி சுசுகி ஆல்டோ K10 வந்து அவங்க வடிவமைச்சு 2022 வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வெளியிட்ட காரை நம்ம 2022 நவம்பர் மாதம் புக் பண்ணோம். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே நவம்பர் மாதத்துக்கு உரிய ப்ரைஸு. ஸோ இப்போ டிசம்பர் ஆயிடுச்சு. இந்த டிசம்பரில் உங்களுக்கு ப்ரைஸ் இன்னும் தான் கம்மியாக இருக்குது. பிகாஸ் இயர் எண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் புக் பண்ணலாம். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக டிஸ்கிரிப்ஷனில் மாருதி சுசுகி ஆதி மாருதியோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் சலாவுதீனோட நம்பரையும் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். உங்களோட என்ன டவுட்டாக இருந்தாலுமே கிளியர் பண்ணுவார். ஸோ இப்போ வரிசையாக நம்ம ப்ரைஸை பார்க்கலாம். ஸோ ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸுங்கிறது அந்த ஷோரூம்லேருந்து நீங்கள் அந்த காரை வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ். ஸோ ஷோரூம்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ண இடத்துலேருந்து அந்த காரை வாங்கியிருப்பாங்க. அந்த காரை வாங்கிட்டு அதுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு ஜிஎஸ்டிலாம் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷோரூம்லேருந்து நமக்கு வந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா தான். அந்த மேனுஃபேக்சரிங்லேருந்து வந்த காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா தான் வருது. அதுக்கப்புறமா நம்ம அதை ஜிஎஸ்டி கட்டி எடுக்கிறோம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து அந்த எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,99,948 ரூபா, ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 லட்சத்தில் 97,000 ரூபாய் நம்ம ஜிஎஸ்டியாக கட்டுறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாதியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதியும். கிட்டத்தட்ட 48,000 வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த காரை எடுக்கிறதுக்காக டேக்ஸாக மட்டுமே, ஐ மீன் ஜிஎஸ்டி டேக்ஸாக நம்ம கட்டுறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் ஒரு 5 லட்ச ரூபா தோராயமாக நீங்கள் வச்சுக்கோங்க. 4,99,948 ரூபா அதோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு. ஒரு 5 லட்ச ரூபா ரவுண்டா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீட்டைல் ஆஃபர் நவம்பர் மாதம் எனக்கு புக் பண்ணுறதுக்கு 28,000 ரூபா, அதுலேருந்து 28,000 ரூபா கழிச்சிருவாங்க அந்த ரீட்டைல் ஆஃபர்ங்கிறது. ஸோ நவம்பர் மாதம் 28,000 ரூபா. இப்போ இந்த ஆல்டோ K10க்கு அதாவது டிசம்பரில் எவ்வளோ ஆஃபர் தெரியுமா? 43,000 ரூபா ஆஃபர். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வாங்கும்போது 28,000 ரூபா, இப்போ 43,000 ரூபா ஆஃபர் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ஆஃபரே இல்லாமல் கூட இருக்கலாம். பிகாஸ் மேனுஃபேக்சர் பண்ண கார் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. அந்த 28,000 போயிடும், 43,000 போயிடும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு புது வண்டியாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் பழைய வண்டியை விற்க போவீங்க இல்லையா, அந்த வண்டியை அவங்கள்ட்ட கொடுக்குற வண்டிக்கான ப்ரைஸ்ன்னு ஒன்று தனியாக எடுத்துக்கோங்க. அது போக அந்த வண்டியை கொடுத்து நீங்கள் புதுசாக எடுக்கிறீங்களா அதுக்கு தனியாக ஒரு ஆஃபர் அப்படின்னு கொடுப்பாங்க. அது 2022 நவம்பருக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து நான் எடுக்கும்போது 20,000 ருபீஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு 28,000 ரூபா எனக்கு வந்து ரீட்டைல் சப்போர்ட் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20,000 ரூபா. ஸோ 28 + 20 48,000 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர். கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கார்ப்பரேட் ஆஃபர்னு கொடுப்பாங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாய ஆஃபர்னு கொடுப்பாங்க. வேறு ஏதாவது தொழில் பண்ணுறவங்க இது பேர் மட்டும் தான் மாறுமே தவிர ஆஃபர் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு கார்ப்பரேட் ஆஃபர் 4,000 ரூபா. ஸோ 28 20 4, ஸோ 48 + 4 52,000 ரூபா. நான் சொன்னாலே அந்த 5 லட்ச ரூபா, அந்த 5 லட்சத்து ரூபா இந்த 52,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,47,948 ரூபா வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வித் ஆஃபர். உங்களுக்கு 2 ஆஃபர் கொடுத்துருக்கான். ஸோ 4,48,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம ஆல்ரெடி ஜிஎஸ்டிங்கிற பேரில் ஒரு 98,000 ரூபா 97,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டோம். இருந்தாலும் அதுக்கடுத்து ரோட் டேக்ஸ் அப்படின்னு போட்டு நம்மகிட்ட ஒரு 50,000 ரூபா வாங்குறாங்க. முதல்ல ஒரு 97,000, அதுக்கடுத்து ஒரு 50,000 ரோட் டேக்ஸுங்கிற பேரில். ஓகேங்களா?
ஸோ அடுத்து இன்சூரன்ஸ், நீங்கள் புது கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தான் நீங்கள் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் இருக்கிறது 3 வருஷம் இப்போ போட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் ஃபுல் இன்சூரன்ஸ், பம்பர் டு பம்பர், அதாவது முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் என்ன ஆனாலும், உங்களுக்கு என்ன ஆனாலும், எதிரில் வரவங்களுக்கு என்ன ஆனாலும் அதை அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதுவே தான் பம்பர் டு பம்பர் ஆஃபர் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1 இயருக்கான இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், அதாவது உங்களுக்கு எதிர்க்க வர்றவங்களுக்கு உங்களால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உண்டான செலவுகளை அந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்க்கானது போட்டுறாங்க. ஸோ மொத்தம் 3 வருஷத்துக்கு உண்டானது போட்டது 25,865 ரூபா வருது இன்சூரன்ஸுங்கிறது. எனக்கு இந்த ஒரு சின்ன டவுட்டு, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நான் புது கார் வாங்குறேன், எனக்கு 1 இயர் ஃபுல் இன்சூரன்ஸ், நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு. இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் ஃபுல் இன்சூரன்ஸில் கவர் ஆயிரும். அப்போ எனக்கு நெக்ஸ்ட் 2 இயர்ஸுமே ஃபுல் இன்சூரன்ஸாக போட்டு கொடுத்தா தான் எனக்கு பெனிஃபிட். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களும் சரி, கார் கம்பெனிக்காரங்களும் சரி, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த நெக்ஸ்ட் 2 இயருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த 1 இயர் ஃபுல் இன்சூரன்ஸ் முடிஞ்சோடனே மறுபடியும் நான் போய் ஃபுல் இன்சூரன்ஸ் போடுவேன். அந்த ஃபுல் இன்சூரன்ஸில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் கரெக்ட் இன்க்ளூடாக ஆயிரும். அப்போ இந்த 2 வருஷத்துக்கு நான் இன்சூரன்ஸ் வேஸ்ட்டு தானே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரோட் டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்னென்னா புதுசாக ஒரு வகையில் நம்மகிட்ட இருந்து வாங்குறாங்க. ஓகேங்களா, அது பேர் வாங்குறாங்க. ரோட் சேஃப்டி டேக்ஸ் அண்டு ஸ்மார்ட் கார்டு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,500 ரூபா வாங்குறாங்க. ரோட் டேக்ஸ் தனி, ரோட் சேஃப்டி டேக்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவங்க போடுற ரோடில் அப்படி சேஃப்டி இல்லாமல் இருக்கா, அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்காக ரோட் சேஃப்டி டேக்ஸ்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் எனக்கு வருது. அது தப்பு அப்படின்னா கரெக்டான விளக்கத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த ரோட் சேஃப்டி டேக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கார்டு ஃபீஸ்னால் ஆல்ரெடி நம்மளோட ஆர்சி புக் பார்த்தீங்கன்னா புக்கு மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்டு மாதிரி, ஐடென்டி கார்டு அண்ட் லைசன்ஸ் அந்த மாதிரி சின்ன கார்டாகவே கொடுத்துறாங்க. அந்த கார்டாக கொடுக்கறதுக்காகவும் சேர்த்து 2,500 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்டெண்ட் வாரண்டி. உங்கள் வண்டியில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனிக்காரங்களே வந்து அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான வாரண்டிக்கு 8,590 ரூபா அவங்க வந்து பே பண்ணுறாங்க. என்னடா நீ வரிசையாக சொல்லிட்டே போகிறோம், நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸலை வந்து கடைசியில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ரிவார்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டின்னு ஒன்று கட்டுறோமா, அதுக்கப்புறமா ரோட் டேக்ஸ்னு ஒன்று கட்டுறோமா, அதுக்கப்புறமா அந்த ரோட்டில் சேஃப்டி இருக்காது, அதுக்காடி சேஃப்டிக்காக ரோட் சேஃப்டி டேக்ஸ்னு ஒன்று கட்டுறோமா. இதெல்லாம் பார்த்தாதுன்னு ரோட்லேயே போகும்போது அந்த ரோட்டில் அடித்து வாங்குற, அந்த ரோட்லேருந்து நம்மகிட்ட இருந்து வாங்குறது தான் வந்து ஃபாஸ்டாக்னு சொல்லுவாங்க. டோல்கேட்லலாம் வாங்குவாங்க இல்லையா, அந்த டோல்கேட் வாங்குறதுக்கு ஒரு கார்டு ஓட்டுவாங்க. அந்த கார்டுக்கும் மாருதி சுசுகி ரிவார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாருதி சுசுகி ரிவார்ட்ஸுங்கிறது நத்திங் பட் நீங்கள் சர்வீஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட பாயிண்ட்ஸ்லாம் போய் ஒரு இடத்துல ஆட் ஆகும். அதை நீங்கள் மறுபடியும் சர்வீஸில் கழிச்சிக்கலாம். அந்த வாலெட்டுக்காகவும் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 1,485 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ஜஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஒரு ஷோரூம் ப்ரைஸு, அதுலேருந்து ஒரு ஆஃபர் கழிஞ்சது போக நமக்கு வந்து 4,47,000 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5,47,187 ரூபா வந்துருச்சு. ஸோ 5,47,000 இருந்தால் இந்த காரை எந்தவித அக்சசரிஸுமே இல்லாமல் ப்ளஸ் பேசிக் அக்சசரிஸ்னு அதில் ஒன்று ஆட் ஆயிருக்கு. சாரி, ஐ மிஸ் தட். 10,864 ரூபா பேசிக் அக்சசரிஸ். ஓகேங்களா, இந்த 10,000 ரூபா சேர்ந்து 5,47,000 ரூபா. அந்த 10,000 சொச்ச ரூபாங்கிற 10,800 ரூபாங்கிறது பேசிக் அக்சசரிஸ். அந்த அக்சசரிஸை போட்டால் அவங்க வண்டியில் அக்சசரிஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. பிகாஸ் அது வந்து அதெல்லாம் பேசிக் அக்சசரிஸாக, அதெல்லாம் வண்டியிலேருந்தே வராதா அப்படிங்கிற கொஸ்டினே உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அதை பார்த்தா அக்சசரிஸ் மாதிரியே இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் நீங்கள் தனியாக போட வேண்டியிருக்கும். அதுக்கு ஃபர்தராக நான் வரேன். ஸோ இதோட எனக்கு போதும், கார் மொட்டையாக வெளியில் இருந்தால் போதும், எந்தவித ஒரு லுக் லைக் பிராண்ட் நியூ அண்டு ஒரு எக்ஸ்ட்ரானரி கண்டிஷனில் இருக்கிறவங்கிற அவசியம் இல்லை, ஓட்டுறது கார் இருந்தால் போதும் அப்படின்னா 5,47,000 ரூபா முடிச்சுக்கலாம். பட் என்னோட கார் வந்து ஒரு சூப்பராக இருக்கணும், ரோட்டில் போகிறவங்களாம் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி கார் பாதி அக்சசரிஸ் பாதி தான், அதுதான் உண்மை. ஸோ அந்த அக்சசரிஸ் அதுக்கு வந்து குரோம் கிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த குரோம் கிட் வந்து 30,000 ரூபா. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் 40,000 ரூபா. நீங்கள் ஷோரூமில் மொத்தமாக வாங்கினீங்க அப்படின்னா 30,000 ரூபா, 10,000 ஆஃபர். ஸோ 30,000 ரூபா நீங்கள் 5,47,000 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோம் கிட்டை தாண்டி ஸ்டைலிங் கிட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டைலிங் கிட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 8,000 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டைலிங் கிட்டுக்கு ஒரு 8,000 ரூபா. அதுக்கப்புறமா நான் எடுத்தது VXI மாடல். ஸோ VXIயில் ஃப்ரண்ட்டில் 2 மட்டும் தான் ஸ்பீக்கர் இருக்கும், பேக்கில் ஸ்பீக்கர் இருக்காது. ஸோ பேக்கில் ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கூடிய அந்த ப்ரொவிஷன் மட்டும் இருக்கும். ஸோ நான் 2 ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பீக்கருக்கு உண்டான பைசா வந்து பார்த்தீங்கன்னா 3,800 ரூபா 2 ஸ்பீக்கர் JBL. ஓகேங்களா, ஸோ இந்த JBL ஸ்பீக்கருக்கு ஒரு 3,800 ரூபா.
தென் ஃபுல் மேட்டு நான் காட்டுறேன், அக்சசரிஸ் காட்டும் போது காட்டுறேன். ஃபுல் மேட் அடிக்கிறதுக்காக ஒரு 2800 சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ரியர் பார்சல் ட்ரே. எஸ், இந்த விஎக்ஸ்ஐ மாடலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியர் பார்சல் ட்ரே வந்து வராது. ஸோ அந்த ரியர் பார்சல் ட்ரேவை நம்ம அக்சசரிஸாக தான் வாங்க வேண்டியிருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அந்த ரியர் பார்சல் ட்ரே 1800 வருது. அதுக்கப்புறம் நம்மளோட டோரை ஓப்பன் பண்ணோன்னே இன்டீரியரில் ஒரு மூட் லேம்ப் எரியும், ப்ளூ கலரு, பச்சை கலரு, பிங்க் கலர், அந்த மாதிரிலாம். ஸோ அந்த லேம்புக்கு ஒரு 1500. ஸோ 5,47,000 நான் இப்போ சொன்ன குரோம் கிட்டு, ஸ்லைலிங் கிட்டு, ரியர் ஸ்பீக்கரு, தென் ஃபுல் மேட்டு, இதெல்லாமே பார்சல் ட்ரே இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,95,087 வருது. 5,97,000. 6 லட்சம் வச்சால் இந்த கார் உங்களுக்கு வாங்கிடலாம் இதே அக்சசரிஸோட. அக்சசரிஸ்ன்னு சொல்கிற பேசிக் அக்சசரிஸ் அண்டு குரோம் கிட்டு, ஸ்டைலிங் கிட்டு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த அக்சசரிஸ் என்னென்ன, அக்சசரிஸ் போடாமல் ஷோரூம்லேருந்து ஜஸ்ட் வெளியில் வந்தால் கார் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா அக்சசரிஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் டாபிக் மட்டும். ஸோ எக்ஸோரூம் ப்ரைஸ் வித் ஜிஎஸ்டியோட 4,99,948, ஆல்மோஸ்ட் 5 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறது, அந்த ரீட்டைல் ஆஃபர் ப்ளஸ் ஓல்டு காரை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கார்பரேட் ஆஃபர் இந்த மூணையுமே 52,000 கழிச்சோம் அப்படின்னா 4,47,000 வருது. ஸோ இந்த 4,47,000 உங்களுக்கு இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸு, ரோட் சேஃப்டி டேக்ஸு, 5 years ஆஃப் வாரண்டி அண்ட் பேசிக் அக்சசரிஸ், மாருதி சுசுகி ரிவார்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்டாக் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 5,47,187 வருது, எந்தவித எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் இல்லாமல். தென் அக்சசரிஸ் போடுறீங்க அப்படின்னா குரோம் கிட்டு, ஸ்டைலிங் கிட்டு, ரியர் ஸ்பீக்கரு, பார்சல் ட்ரே, தென் ஃபுல் மேட்டு, இன்டீரியர் மூட் லேம்ப் இந்த இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 5,95,687 இந்த காரோட காஸ்ட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஸ்டைலிங் கிட்டு, தென் குரோம் கிட்டு, பேசிக் அக்சசரிஸ் எல்லாத்தையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பபாய்.